சதுரங்க பிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோவில் FIDE World Championship கேம் நம்பர் 4ஓட ரிவ்யூ வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஆட்டத்துக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி ஒரு ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னு சொன்னால், நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ்லாம் பார்த்துருக்கீங்க, அவனை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த கேமை பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ இந்த ஆட்டத்தில் டிங்லிரன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா போன ஆட்டத்துடைய தோல்வியை வந்து பார்த்தீங்கன்னாக்கா சமன் செய்யணும். அதாவது அவர் லீடிங்கில் இருந்தார், பட் இப்போது அந்த ஆட்டத்தை தோற்றதுனால பாயிண்ட் வந்து சமனானதுனால அவர் திரும்ப வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட் வந்து எடுத்ததா அவரால் வந்து பார்த்திங்கன்னா லீடிங் கொண்டு போக முடியும். ஸோ அதை நோக்கி வந்து இந்த கேமை வந்து பார்த்திங்கன்னா டிங்லிரன் வந்து கேம் வந்து நைட் F3 வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. டோட்டலி சர்ப்ரைஸ் மூவ். ஏன்னா இதெல்லாம் வந்து அவர் விளையாடினதே கிடையாது அப்படிங்கிறது தான். ஸோ இது ஆக்சுவலாக வந்து குகேஷும் வந்து பார்த்திங்கன்னா இது எதிர்பார்க்கலன்னு தான் சொன்னார். பட் ஆனால் இந்த ஓப்பனிங் தெரியும் அப்படின்னு சொல்லி அவர் மென்ஷன் பண்ணியிருந்தார் போஸ்ட் கேம் இன்டர்வியூவில். ஸோ லெட்ஸ் கண்டினியூ. ஸோ D5, அதுக்கப்புறம் E3, நைட் F6, B3. ஸோ ரொம்ப சுவாரஸ்யமாக போகுது ஓப்பனிங் ஆக்சுவலாக. ஏன்னா பிஷப் F5 வந்து டெவலப் பண்ணதுக்கப்புறம் பிஷப் E2 போடுறாரு. என்னடா அது, பிஷப்பை ஃபெயின் ஷாட்டை பண்ண தானே இது பண்ணியிருப்பார், ஏன் அப்புறம் பிஷப் E2 விளையாடுறாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு ஃபாலோஅப் என்ன அப்படின்னா, H6 விளையாடுறாரு. ஜென்ரலாக இந்த பொசிஷனில் வந்து E6 வந்து விளையாடணும் அப்படின்னா தென் நைட் H4 வரும். நான் வந்து ஸ்ட்ரீமிங்கில் கூட இதை நான் வந்து சொல்லியிருந்தேன். அதனால் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா H6 வருது. H6 விளையாடனோடனே பிஷப் A3யில் போட்டுடுறாரு. என்ன பிரச்சனை அப்படின்னா, இப்போ நீங்கள் E6 விளையாண்டிங்கன்னா பிஷப் இன்டு F8 விளையாடுறதுனால உங்களுக்கு கிங்கால வெட்டினாலோ இல்லை ரூக்கால வெட்டினாலோ உங்களுக்கு கேஸ்லிங் ரைட்ஸ் வந்து போயிடும். இதுதான் வந்து ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம்னு சொன்னேன். இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கிராண்ட் மாஸ்டர்ஸ் யாராவது ஆடிருக்காங்களா ஆடலையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய கிராண்ட் மாஸ்டர் ஆடிருக்காங்க. வெஸ்லேசோ, அனீஸ் கிரி, இந்த மாதிரி நிறையா என்ன சொல்ல டாப் பிளேயர்ஸ் நிறைய பேர், நொதிர்பேக், இவங்களாம் ஆடிருக்காங்க. ஸோ நைட் பி D7, இந்த இடத்துல வந்து நைட் பி D7 நிறைய பேர் உங்களுக்கு தோணிருக்கும், என்னென்னா பிஷப்போட டயகனல் வந்து கட் பண்ணுறதுக்காக ஆடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கேன்சல் பண்ணிடுறாரு. கேன்சல் பண்ணதுக்கப்புறம் ஆக்சுவலாக குகேஷ் வந்து E6 விளையாடுறாரு. என்ன பிரச்சனை, C5 விளையாடினா என்ன பிரச்சனை அப்படின்னா C4 வரும். சென்டரே இல்லாமல் போகிற மாதிரி ஆகிடும் உங்களுக்கு ஆக்சுவலாக. ஸோ ஃப்யூச்சரில் ஒயிட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சென்டர் வந்து இங்கே கிடைக்கும். ஸோ E6 அண்டு சாரி ஃபார் திஸ் பேட் வாய்ஸ், ஏன்னா பயங்கரமான கோல்டு, ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ பிஷப் F8, அதுக்கப்புறம் நைட் F8, பான் டு C4, நைட் 8th ரேங்க் டு த D7. ஸோ நைட் பி D7 சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். நைட் 8th ரேங்க் டு த D7, ஏன்னா ரெண்டு நைட்டும் ஒரே ரேங்க்கில் இருக்குது அப்படிங்கிறதுனால, ஒரே ஃபைலில் இருக்குது அப்படிங்கிறதுனால. ஸோ நைட் C3 கேன்சல் பண்ணிடுறாரு. கேன்சல் பண்ணதுக்கப்புறம் C takes D5, E takes D5, அதுக்கப்புறம் பான் டு B4. இந்த மூவ்லேருந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பித்தேன். ஐ திங்க் இங்கே தான் நான் வந்து லைவ் ஸ்ட்ரீமிங் ஜாயின் பண்ணேன். ஸோ B4 வந்து ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு மூவ். C5 வந்து டைரெக்டாக வந்து ஸ்டாப் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுற ஒரு மூவ். அடுத்து குயின் B3 டெவலப் பண்ணி இங்கே டீப்பான ப்ரெஷர் பண்ணுறதுக்கான ஒரு மூவ். நம்ம D4 ஆடும்போது நம்ம வந்து சென்டர் பானை வந்து அவங்க அட்டாக் பண்ண வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த மாதிரி விளையாடிட்டு குயின் சைடில் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணலாம் அப்படின்னு தான் அவரோட பிளான். இதை எப்படி வந்து குகேஷ் வந்து மெயின்டைன் பண்ணுறாரு அப்படிங்கிறத பாருங்கள். C6 ரொம்ப சிம்பிளான மூவ், ஒரு சாலிடான மூவ் வந்து ஆடிருக்காரு. நைட் டு D4, நைட்டை சென்ட்ரலைஸ் பண்ணி பிஷப்பை சேஸ் பண்ணால் பிஷப் வந்து பார்த்திங்கன்னா H6 போயிடுது, சரி H7 போயிடுது. இன் சம் கேசஸில் ஏன் வந்து G6 வைக்கல அப்படின்னு கொஞ்சம் வந்து நம்ம ஆழமாக சிந்திக்கும் போது, இன் சம் வேரியேஷன்ஸில் நைட் வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரலைஸ் பண்ணுறதுக்கு ஆசைப்படணும். அப்படி ஆசைப்பட்டாலும் திரும்ப F4 வந்தாக்கா நைட் G6 போகணும். அப்படி இல்லைனா திரும்ப வீட்டுக்கு தான் போகிற மாதிரி இருக்கும். அப்போ பின்னாடி போனால் டைம் வேஸ்ட் ஆகுது இல்லையா, அதனால தான் இந்த மூவ் விளையாடிருக்கணும் அப்படின்றது என்னுடைய ஒப்பீனியன். குயின் டு B3, நைட் டு E5. ஸோ நைட்டை சென்ட்ரலைஸ் பண்ணுறாரு. நிறைய பேர் வந்து நம்ம ஸ்ட்ரீமிங்கில் நம்ம வந்து பானை வந்து பிரேக் பண்ணணும்னு நினச்சி சொல்லிட்டு இருந்திருப்பாங்க. பட் ஆனால் D5 வந்து பார்த்திங்கன்னா பிளண்டர் ஆகிடும். ஸோ பீஸ் பான் ட்ராப் ஆகிடும். அந்த காரணத்தினால நைட்டை வந்து முதல்ல மூவ் பண்ணுறாரு. குயினோட ஐஸ் வந்து ஓப்பன் ஆகுது. ப்ளஸ் இங்கே C4, D4 ஆர் D3 இந்த மாதிரி ஸ்கொயர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நைட்டோட ஆதிக்கத்தை வந்து இங்கே காமிக்குது. A4 இந்த இடத்துல ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு வேரியேஷன் நம்ம பார்த்தே ஆகணும். நம்ம ஸ்ட்ரீமிங் பண்ணும்போது ஒரே ஒரு மூவ் மட்டும் பார்த்துட்டு நம்ம வந்து ஆக்சுவலாக விட்டுட்டோம். A4 விளையாடினா என்ன நடக்கும், A4 விளையாடினா நைட் டு G6 வந்து பார்க்கலாம். இந்த ரீமனரிங் பாருங்கள், ரெண்டு வேரியேஷன் நம்ம வந்து பார்க்க போகிறோம். கொஞ்சம் கவனமாக பாருங்கள். A4, ஏன்னா இதுதான் வந்து கேமில் பண்ணார். A4, A5ன்னு சொல்லிட்டு நைட் E7, A5, நைட் டு F5. ஸோ மொத்தத்தில் இப்படி சுற்றி வந்து அந்த சென்ட்ரலைஸ்டாக இருக்கக்கூடிய நைட்டை வந்து ட்ரேட் பண்ணி விட்டுடலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குகேஷ் வந்து இந்த ஸ்ட்ராங்கான பாயிண்ட்டை என்ன சொல்கிறது ப்ரெஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவார். அண்ட் ஆப்வியஸ்லி இந்த ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்திங்கன்னா டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்குது. இன்னொரு வேரியேஷன், ரொம்ப சுவாரஸ்யமான வேரியேஷன், F4க்கு அப்புறம் நைட் டு C4. நைட் டு C4க்கு அப்புறம் இந்த பொசிஷனில் வந்து ஒரு சின்ன ஐடியா என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, ஐ திங்க் இந்த வேரியேஷன் அடுத்த வேரியேஷனாக தெரியல, நான் ரூக் C8க்கு அப்புறம் அது வரும்னு நினைக்கிறேன். பட் ஓகே, ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ பிஷப் இன்ட்டு C4, அடுத்து D இன்ட்டு C4. குயினை வந்து நம்ம இங்கே விளையாடும்போது ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ரூக் C8க்கு அப்புறம் அந்த லைன் பானை வந்து புஷ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் நைட்டை மூவ் பண்ணுவீங்க. அண்ட் நைட்டை மூவ் பண்ணதுக்கப்புறம் பிஷப் டு D3, ஃபோர்க். ஸோ இந்த லைன் வந்து வரும் இப்போது. ஸோ A4 விளையாடுறாரு. அதுக்கப்புறம் ரூக் டு C8. ஸோ ரூக் டு C8 இந்த பொசிஷனில் வந்து A5 நம்ம கன்சிடர் பண்ணோம் ஆக்சுவலாக.
A5க்கு B இன்ட்டு A5, அதுக்கப்புறம் C5, நைட் F3, நைட் F3க்கு அப்புறம் இந்த மாதிரி நடக்கலாம். பட் ஸ்ட்ரக்சர் வைஸ் நமக்கு வந்து குகேஷ்க்கு வந்து பிரச்சனையாக வாய்ப்புகள் இருக்குது. டுவல் பான் ஆர் ஹேங்கிங் பான் ஸ்ட்ரக்சர் மாதிரி இருக்குது. பட் ஏன்னா B7 நான் கன்சிடர் பண்ணல, ஏன்னா கனெக்ட் பண்ண முடியாது இப்போதைக்கு பானை ரெக்கவர் பண்ணுற வரைக்கும். ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா D4ல் செம்ம ப்ரெஷர், ஆர் D5ல செம்ம ப்ரெஷர் வந்து பில்டப் ஆகுது. ஸோ ரூக் C8 வந்து விளையாடுறாரு, ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டெவலப் பண்ணுறாரு ரூக்கை. A5, அதுக்கப்புறம் B6. இந்த B6க்கு அப்புறம் A5க்கு அப்புறம் அவர் வந்து B6 விளையாடுறாரு. அதுக்கப்புறம் நைட் F3 போயிடுறாரு. இங்கே தான் வந்து அகெயின் வந்து நைட் F3 வந்து ரொம்ப இந்த நைட் F3 வந்து பார்த்திங்கனாக்கா ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணக்கூடிய மூவ். அதாவது கேமில் வந்து எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் இல்லாமல் ஒரு வேரியேஷன் கொண்டு போகிற ஒரு லைன், அதாவது ட்ரா பக்கம் போகிற ஒரு லைன் வச்சுக்கோங்களேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான மூவ் பிஷப் A6. இந்த இடத்துல பாருங்கள், ரூக் C7, அதுக்கப்புறம் பான் டு F4 அண்ட் தென் நைட் டு C4. இந்த இடத்துல நமக்கு பார்த்த உடனே ஒரு விஷயம் தோணும், ஒரு பான் ஃப்ரீயாக கிடைக்குது அப்படின்ற மாதிரி தோணும். ஆனால் இதில் பிரச்சனை என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, பான் டு C5, யுவர் நைட் இஸ் அண்டர் அட்டாக். நீங்கள் கேப்சர் பண்ணாலும் கேப்சர் பண்ணலாட்டியும் திரும்ப உங்கள் நைட் அட்டாக்ல தான் இருக்கும். சப்போஸ் நீங்கள் நைட்டை வந்து நீங்கள் மூவ் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், தென் இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிஷப் D3 வரும். அப்போது நைட் CB5 வந்து ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து இந்த லைனில் வித்தியாசம். இதே லைன் வந்து பார்த்திங்கன்னா ரூக் வந்து C8ல் இருக்கும்போது இந்த லைன் வந்து பார்த்திங்கன்னா பிளாக்குக்கு ஃபேவராக இருக்கும். அந்த பிஷப் D3 4க்கு வரும். ஓகேங்களா? ஸோ நைட் F3, அதுக்கப்புறம் நைட் இன்ட்டு F3 செக்கு, பிஷப் இன்ட்டு F3, பான் டு D4. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆட்டம் வந்து சுவாரஸ்யத்தை கம்ப்ளீட்டாக இழந்துருச்சு ஆக்சுவலாக நம்ம கேமே டிஸ்கஷன் பண்ணலை லைவில். ஸோ சேட்டுக்கு தான் ரிப்ளை பண்ணிட்டு இருந்தேன், ஏன்னா கேம் வந்து ட்ரா ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ D இன்ட்டு E3, D இன்ட்டு E3, பிஷப் E4 எல்லாம் ஒரு ட்ரேடு நடக்குது, நிறையா சீரீஸ் ஆஃப் ட்ரேட்ஸ் நடக்குது. ஸோ இந்த மாதிரி ட்ரேட்லாம் நடந்ததுக்கப்புறம் ஸோ ஒரு என் கேம் H3, C5, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரூக் ட்ரேடு, அடுத்து B இன்ட்டு C5, B இன்ட்டு C5, அதுக்கப்புறம் ரூக் C1. ஸோ குயின் டு E5, குயின் C2 விளையாடுறாரு. இந்த இடத்துல பிளண்டர் பண்ணிடக்கூடாது, குயின் C3. ஸோ குயின் C3 விளையாடணும் அப்படின்னா மிகப்பெரிய ஒரு பிளண்டர். ஏன் அப்படின்னா தென் ரூக் டு D1 செக், ரூக் இன்ட்டு D1, குயின் இன்ட்டு C3, யூ லூஸ் த குயின் அண்ட் த கேம். ஸோ குயின் C2, ரூக் D5, அதுக்கப்புறம் பான் டு G3. கொஞ்சம் ஏதோ ப்ரெஸ் பண்ணுற மாதிரி ட்ரை பண்ணாங்க, பட் ஆனால் ஒன்றுமே ப்ரெஸ் பண்ணலை ஆக்சுவலாக. கிங் G2, கிங் H7 அண்ட் தென் ரூக்கை குயினை வச்சு பேட்டரி ஃபார்ம் பண்ணுறாரு. ஓகே, இந்த இடத்துல ஏதோ ஒன்று டயக்னல் வீக்னிங் பண்ணுற மாதிரி தெரிஞ்சது, ஆனால் அங்கே ஒரு சூப்பரான ஒரு ட்ரேடிங் ஐடியா இருக்குது. பின்னில் போட்டோன்னே இவர் கவுண்டர் பின்னில் போடுறாரு, குயின் ட்ரேட் நடந்ததுக்கப்புறம் கிங் ஆக்டிவேட் பண்ணுறாரு. கிங் வந்து ஆக்டிவேட் ஆகிற அந்த நேரத்தில் ரூக் D4 செக் வைக்கிறார் குகேஷ். அப்போ டிங்லியரோட கிங் வந்து கிங் E3 ட்ரா பண்ணுது. நீங்கள் கிங் E5 போகலாமா, தாராளமாக போகலாம். ஸோ ரூக் அப்படி போகும்போது ரூக் டு D2 போயிட்டு அவர் இதெல்லாம் கவுண்டர் அட்டாக் பண்ணுவார். அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, நம்ம என்ன சொல்கிறது, ஒரு குடான ஸ்ட்ரக்சரை நம்ம ஏன் விட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, கிங் வந்து E3 கொண்டு வராரு. தென் அதுக்கப்புறம் ரூக் D5. இப்படியே வந்து 3 டைம் ரிப்பீட் பண்ணி ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா கேமை ட்ராவில் முடிச்சிடுறாங்க 42வது மூவில். 2 பேருக்குமே வந்து இந்த கேம் த்ரூ அவுட் த கேம் டைம் ப்ரெஷர் எங்கேயுமே இல்லை. பெருசாக டாக்டிக்கல் ஐடியாஸ் 2 பேரும் எதுவும் மிஸ் பண்ணலை. பட் லைன் வந்து ஷார்ப்பான லைன் வந்து 2 பேரும் சூஸ் பண்ணலை. ஓகேங்களா? எஸ்பெஷலி டிங்லியன் வந்து சூஸ் பண்ணியிருந்தாருன்னா ஆட்டம் ரொம்ப சுவாரஸ்யமாக போயிருக்கும். ஏன்னா அவர் ஓப்பனிங்கில் சின்ன சின்ன எட்ஜஸ் வந்து அவர் கிடச்சிது, பட் அவர் சரியான முறையில் வந்து அதை ஷார்ப்பாக இல்லை ரிஸ்கியான வேரியேஷன்ஸ்க்கு வந்து அவர் கொண்டு போக விருப்பம் இல்லைன்னு நினைக்கிறேன். அதனால் இந்த ஆட்டம் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் சுமூகமாக வந்து சமநிலையில், அதாவது ட்ராவில் வந்து முடிஞ்சிருக்கு. இப்போ 2 பேருக்குமே வந்து பார்த்திங்கன்னா 4 கேம் முடிஞ்சதுக்கப்புறம் 2 பேருக்கும் 2 பாயிண்ட் கிடச்சிருக்கு. ஸோ நாளைக்கு 5வது கேமில் நம்ம லைவில் பார்க்கலாம். நம்ம அதுக்கப்புறம் லைவ் முடிஞ்சதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் நான் கேமும் ரெக்கார்ட் பண்ணுவேன், அதையும் நான் உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணுவேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் மற்றவங்களை ஷேர் பண்ணுங்கள். இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதே போல் ஒரு பயனுள்ள வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் சதுரங்க சாணக்கியன்.